ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வண்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W175 கவாசாக்கி ஷோரூம் வந்து மதுரை இம்பீரியல் வந்து இந்த வண்டியை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெக்ஸ் வீடியோஸ் தான். ஆல்ரெடி ரைடிங் வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரைடிங் வீடியோக்கான லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ரெட்ரோ லுக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு கம்யூட்டராக வந்து இந்த பைக்கை வந்து கவாசாக்கி லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் அதாவது ஒரு கம்யூட்டராக டெய்லி யூசேஜுக்கு ஒரு பைக் கவாசாக்கி விடும் அப்படின்றத வந்து யாருமே நம்பலை, யாருமே நினைக்கல. ஸோ சடனாக வந்து யாருக்குமே தெரியாமல் டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயே ஸ்ட்ரெயிட் வேரியண்ட்டு இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் சொன்னேன் இல்லையா. ஸோ ஓகே, டிசைன் போது ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ லுக்குன்றது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் ஹாலோஜன் பல்ப் லைட்ஸாக இருந்தாலும் சரி, ஹெட்லைட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் ஆஸ் வெல் அஸ் மிரர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்கில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் டேங்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பல்கியாக பெருசாக ஒரு ஃப்ளாட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்என் கேஸ் ஏதாவது சின்னதாக ஒரு பொருள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டீல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜின் வருவோம். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 177cc ஏர்கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்க இந்த ஃபின்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஏர்கூல் இன்ஜின் தான். ஸோ ஏர்கூல்ன்ற போது ஓகே, ஸோ சிட்டி யூசேஜ்க்கு ஸோ தட் மீன்ஸ் நார்மல் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற இன்ஜினு. ஸோ இதோட மேக்ஸிமம் மாஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 13.209 கிட்ட வரும். இந்த டார்க் பார்த்தீங்கன்னா 12.9 வரும். ஸோ இது வந்து மெயினாக இவங்க வந்து யாரை டார்கெட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸு ஒரு சிட்டிக்குள்ளே டெய்லி லைஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்காகவே டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணது தான் இந்த கவாசாக்கி W175. நெக்ஸ்ட்டு வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். அண்ட் பேக்கில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் பேக்கில் வந்து ட்ரம்மும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 220mm, பேக்கில் வந்து 110mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேம்ப்ரோ பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் சிங்கிள் ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே நமக்கு ஏபிஎஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சிங்கிள் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம டயர்ஸ் வந்து எம்ஆர்எஃப் கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப்பர்ன்றது வந்து ஆக்சுவலி ஓல்டு மாடலு. ஸோ அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்து டைமென்ஷன் அண்ட் டேங்க் பற்றி பார்க்கலாம். ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 12 liters ஆஃப் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் ரெட்ரோ லுக்கு. ஸோ அண்ட் இது வந்து கவாசாக்கிக்கான ஐகானிக் கலரான க்ரீன். ஸோ டீம் க்ரீனுக்கான சேம் கலர் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 165mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ சிட்டி யூசேஜுக்கு பம்ப் கலருமே ஓகே தான். ஆக்சுவலி சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 790mm. ஸோ ஒரு 10mm வந்து நிஞ்சா 300ஓட ஒரு 10mm வந்து கூடுதல் தான். ஸோ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து 169 centimeters இருப்பேன், அதாவது 5.65 கிட்ட வருவேன். ஸோ எனக்குமே வந்து கிட்டத்தட்ட நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பேர் ஃபுட் வைக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஸ்விட்சஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் இருக்குது. அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஐ திங்க் கிளாக் இருக்குது. ஸோ அது போக ட்ரிப் மீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ஓடோமீட்டர். ஸோ அது போக ஹை பீம்க்கான இண்டிகேட்டர் அண்ட் ஏபிஎஸ் அண்ட் பேட்டரி டவுன் ஆன்ஸ்லாம் இது அண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிகேட்டர்ஸு. ஸோ இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸு இது எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி கில் ஸ்விட்ச் இருக்குது அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. அண்ட் இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஹை பீம், லோ பீம், ஸோ சேம் பாஸ் அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஃபைனலாக ஆரன். ஸோ ஆரனுமே பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அது போக பெருசாக சொல்கிற அளவுக்கு பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே எதுவும் ஆட் பண்ணல, பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இங்கே வந்து ஆட் பண்ணல. பேசிக்காக கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது க்ரீன். ஸோ இது போக என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சர்வீஸ் அண்ட் வாரண்டி டீட்டெயில்ஸ். ஸோ இதோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை தட் மீன்ஸ் W175 இதோட கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து எக்ஸாஸ்ட் நோட் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரைஸிங் சிஸ்டம்க்கு வந்துட்டோம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,22,000 வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது 1,79,000 வரும் அலாய் வீல்ஸ்க்கு. அது போக ஸ்போக் வீல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போக் வீல்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4,000 5,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக அது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கவாசாக்கி ஷோரூமில் இருக்க இம்பீரியல் மோட்டோகார்ப் தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது போக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்சிருக்கேன், நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பேஜ் ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாலா. ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் வித் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப். ஸோ பாய்.